இந்த வீடியோவில் மிக முக்கியமான டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். யாண்டு உளன் ஆயினும் அறியேன் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் காவர் பெண்டு. இவர் சங்ககால பெண்பார் புலவர்களுள் ஒருவர். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இயற்றிய நூல் பட்டினப்பாலை. கலம்காரி ஓவியங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? துணி ஓவியம். பழமொழியை நிறைவு செய்க. அளக்குற நாளிக்கு டேஷ் தெரியுமா? அகவிலை தெரியுமா? மல்லிகை சூடினாள் என்பது எவ்வகை ஆகுபெயர்? பொருளாகுபெயர் அல்லது முதலாகுபெயர். அதாவது முதலாகுபெயர் தான் பொருளாகுபெயர் எனவும் அழைக்கப்படுகிறது. இரு பொருள்களுள் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விட்டு விடுவது ஏகதேச உருவக அணி ஆகும். முனைப்பாடியார் வாழ்ந்த காலம் 13ஆம் நூற்றாண்டு. மலரன்ன பாதம். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள உவமேயம் எது? பாதம். மலரன்ன பாதம். இதிலுள்ள உவமேயம் பாதம். முன்றுரை அரையனார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயத்தை சார்ந்தவர். முன்றுரை அரையனாரின் காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு. பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார். இவ் எனும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரச் சொற்கள் இல்லை. குற்றிய லிகரம் எத்தனை இடங்களில் வரும்? 2 இடங்களில் வரும். உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா. மலை அருவி என்ற நூலின் ஆசிரியர் கி. வ. ஜெகநாதன். வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது எது? இரட்டை கிளவி. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்ற குறளில் பயின்று வரும் அணி எடுத்துக்காட்டு உவமை அணி. நாகப்பட்டினம் மாவட்டத்தின் மருவு நாகை. வண்ணாரப்பேட்டை என்ற ஊர் பெயரின் மருவு வண்ணை. ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் டி.கே.சி. திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார்? தவத்திரு குன்றக்குடி அடிகளார். பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகுபெயர் என்று அழைக்கப்படுகிறது. அக்கசாலை என்பது எதனுடன் தொடர்புடையது? பொற்காசுகள். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படுவது எது? பாளையங்கோட்டை. சென்னி என்ற சொல்லின் பொருள் உச்சி. இடைப்போலி எது? அமைச்சு. அதில் அமைச்சுன்னு வரணும். அதில் மையானது ம என்று வந்துள்ளது. அதனால் இது இடைப்போலி. அடுக்கு தொடரில் ஒரே சொல்லானது எத்தனை முறை வரை அடுக்கி வரும்? 4 முறை வரை அடுக்கி வரும். அதோட தமிழ் எண் முறையில் நம்ம எழுதும்போது அதற்கு ச 4 அப்படிங்கிறத ச அப்படின்னு எழுதலாம். பாவண்ணன் இயற்றிய நூல் ஒன்றினை காண்க. பிரயாணம் என்பது பாவண்ணனினுடைய நூல். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத்தை குறிப்பிட்டவர் யார்? தந்தை பெரியார். காயிதே மில்லத் என்ற அரபு சொல்லுக்கான பொருள் சமுதாய வழிகாட்டி. 5 50 என்ற நூலின் ஆசிரியர் மாறன் பொறையனார். நானும் என் தோழியும் இணைந்து இருப்போம். மேலே கொடுக்கப்பட்டுள்ள தொடருக்கான சரியான உவமை நகமும் சதையும் போல. அதாவது அவ்வளோ ஒற்றுமையாக அப்படிங்கிற பொருளை தருது. மாங்கனி திருவிழா நடைபெறுவது காரைக்கால். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார்? திரு ஞான சம்பந்தர். திருப்புகழின் ஆசிரியர் யார்? அருணகிரி நாதர். மக்கட்கு செய்வன பிச்சை மற்றும் அல்ல பிற இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார். பவனந்தி முனிவர் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழி குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை 2. மறைமலை அடிகள் நூலகம் எந்த நூலகத்தில் செயல்பட்டு வருகிறது? கன்னிமாரா நூலகம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் என்பது குற்றமாகும். தொடங்கிய பின் எண்ணி பார்க்கலாம் என்று நினைத்தல் குற்றமாகும்.
புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் நெடுநல் வாடை. பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இடக்கரடக்கல். அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 225 பாடல்களை கொண்டது. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் இடம்பெற்றுள்ள தொடர். உணவின் சூடு குறையவில்லை. சூடு அப்படிங்கிறது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு. தமிழ்நாட்டின் மைய நூலகம் என்று அழைக்கப்படுவது எது? கன்னிமாரா நூலகம். இன்ன பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்ற பாடல் வரியின் பொருள். ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்பதே பொருள். அஃறிணை பெயர்களின் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக எது கடைப்போலியாக வரும்? ந அப்படிங்கிற எழுத்து கடைப்போலியாக வரும். பொருள் தருக. கழனி வயல், நிகர் சமம், பரிதி சூரியன், முகில் மேகம். படித்தல் என்பது தொழிற்பெயர். தல் அல் அப்படின்னு முடிஞ்சாலே அது தொழிற்பெயர். சங்க தமிழ் காட்சி கூடத்தில் யாருடைய முழு உருவ வெண்கல சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன? தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் ஆகியோரினுடைய முழு உருவ வெண்கல சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. கருத்துப்பட ஓவியங்களை பாரதியார் முதலில் எந்த இதழில் அறிமுகப்படுத்தினார்? இந்தியா. கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். நீர் என்பது முன்னிலை பெயர் ஆகும். சரஸ்வதி மாலை என்ற நூலின் ஆசிரியர் காளமேக புலவர். இவரை வரதன் என்றும் அழைப்பர். அன்பு என்ற பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழிகள். மேனாலும் அன்பு, நே என்றாலும் நேசம் அல்லது அன்பு என்று பொருள். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையே அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை ஆகும். பள்ளி தளம் அனைத்தும் கோவில் செய்குவோம், எங்கள் பாரத தேசமென்று தோள் கொட்டுவோம் என்ற வரியின் ஆசிரியர் சுப்பிரமணி. திருக்குறளார் வி. முனுசாமி பெரும் புகழ்பெற்ற நூல் எது? உலக பொதுமறை திருக்குறளுக்கான உரை விளக்கம். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் பதிற்று10. பாவேந்தரின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் பிசிராந்தையார். நடக்கவிருக்கும் செயலை குறிப்பதற்கான எடுத்துக்காட்டு எழுதுவாள். இனிமேல் தான் எழுதுவாள், அதாவது எதிர்காலத்தை சொல்கிறது. நடக்கவிருக்கும் செயல்னாலே அது எதிர்கால செயல். இடைத்திரி சொல்லுக்கு எடுத்துக்காட்டு அன்ன. திசை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு சன்னல், பண்டிகை, ரயில். மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடொன்று இணைக்கும் போது அவற்றிற்கு இடையே எதனை வைத்து நன்றாக இறுக்கி ஆணிகளை அரைந்தனர்? தேங்காய் நார் மற்றும் பஞ்சு. எதனை கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினர்? சுண்ணாம்பையும் சணலையும். கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் முதன்மையான கருவி எது? சுக்கான். நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகநானூறு. பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழின் முதல் நூல் எதுனா தமிழ் இன்பம். எழுதியவர் ரா.பி. சேதுப்பிள்ளை. குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை முத்துராமலிங்கர் எங்கு நடத்தினார்? கமுதியில் நடத்தினார். முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 1995. பண்டைய கால தமிழ் மக்களின் வீரம் முதலானவற்றை வெளிப்படுத்தும் நூல் புறநானூறு. திரு என்ற அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள். இன்பத்துப்பால் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? 25. அறத்துப்பால் 38. யாருடைய வாழ்வில் துன்பம் இல்லை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? தன்னுடைய குற்றத்தை காண்பவர்களினுடைய வாழ்வில் துன்பமே இல்லை. ஃபாரஸ்ட்ரி என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் வனவியல். அவ்வளோதான்.